நீச்சல், படகு போட்டி போன்ற நீர் விளையாட்டுகள் பொழுதுபோக்கிற்காகவும் சாகச அனுபவத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் ஆபத்து மிகுந்த சாகசங்களில் ஈடுபட்டு வரும் ஒருவரை பற்றி இப்போது பார்க்கலாம். ஆக்ரோஷமாக பாய்ந்து செல்லும் ஆற்றில் சிறிய வகை படகை ஓட்டிச் செல்லும் சாகசத்தை ஒயிட் வாட்டர் ராப்டிங் என்கிறார்கள். 1970களில் இருந்து பிரபலமான இந்த சாகசம் ஆபத்தான பொழுதுபோக்கு விளையாட்டுகளுள் ஒன்று. பொதுவாக பலூன் போல விரிந்து கொள்ளும் படகுகள் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு நபரிலிருந்து 12 பேர் வரை செல்லும் இந்த படகுகளை சாதாரண துடுப்புகள் கொண்டுதான் இயக்க வேண்டும் என்பதுதான் சவால். உலகின் பல ஆறுகளில் ஒயிட் வாட்டர் ராப்டிங் எனப்படும் ஆபத்தான துடுப்பு சாகசங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. இதைப் போலவே கயாக் எனப்படும் ஒருவர் மட்டுமே அமர்ந்து செல்லும் படகின் மூலம் ஆக்ரோஷமான ஆற்றில் பயணிக்கும் சாகசங்களுக்கு பெயர் பெற்றவர் ஸ்டீவ் ஃபிஷர். 6 வயதிலிருந்தே சாகசங்கள் புரிவதை வழக்கமாக கொண்ட ஃபிஷர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர். அமெரிக்காவின் ஆக்ரோஷமான பல ஆறுகளிலும் பல 100 அடி உயரத்தில் இருந்து வீழும் நீர்வீழ்ச்சிகளிலும் படகு மூலம் பயணித்து சாகசங்கள் புரிந்துள்ளார் ஃபிஷர். இவை தவிர மியான்மரின் ஐராவதி, சீனாவின் சல்வின் போன்ற ஆறுகளில் கயாக் படகு மூலம் சாகசங்களை புரிந்திருக்கிறார். ஆண்டில் DR காங்கோ நாட்டில் உள்ள காங்கோ ஆறு உற்பத்தியாகும் இடம் முதல் கடலில் கலக்கும் இடம் வரை பயணித்தது இவரது சமீபத்திய சாதனை. பல நீர்வீழ்ச்சிகள், சுழல்கள் போன்றவற்றை இவர் தலைமையிலான துடுப்பு படகு குழுவினர் கடந்து சென்று சாதனை புரிந்தனர். இந்த ஆற்றில் உள்ள இங்கா நீர்வீழ்ச்சியில் நீரோடு பயணித்தது, அங்குள்ள ஆபத்தான சுழல் பகுதியை படகு மூலம் கடந்தது போன்றவை இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இதற்கு முன் இந்த பகுதியில் சாகசங்கள் புரிவதற்கு முயன்ற வீரர்கள் பலரும் பலியாகிவிட்டதால் ஃபிஷரின் முயற்சி மிகுந்த துணிச்சலானதாக கருதப்பட்டது. உலகின் 50 நாடுகளுக்கு சென்று சாகசங்கள் புரிந்துள்ள ஃபிஷர் தற்காலத்தில் துடுப்பு படகு சாகசங்களுக்கு உலகின் சிறந்த வீரராக போற்றப்படுகிறார். புதிய தலைமுறைக்காக எம். மணிகண்டன்.